புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். வணக்கம். கூழாங்கல்ல மீட் பண்றது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. கொட்டுக்காளி பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக அந்த படத்தோடைய அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் பற்றி பேசலாம் அப்படின்றது தான். பொதுவாகவே இந்த மாதிரியான இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கெலாம் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலே கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணவே முடியாது. அதுக்கான அந்த ஸ்பேஸும் அந்த இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதுவாக கொடுக்காது, நேச்சராகவே அது வந்து கொடுக்காது. பட் இந்த படத்தில் வந்து சூரி இருக்கார், சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷன், உங்களுடைய 2வது படம் தியேட்டரில் வரப்போகுது அப்படின்றப்போ கமர்ஷியல் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்ததா? இல்லவே இல்லை. உங்களுக்கு எங்கேயுமே ஆட் பண்ணல. இந்த கதைக்கே இந்த படத்தில் நான் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அவ்வளோ இடத்துல சிரிக்கிறாங்க, அவ்வளோ இடத்துல ரசிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, அவ்வளோ மூமெண்ட்லாம் இருக்குது. நான் அந்த கதையில் வர்ற மனிதர்களை வந்து யதார்த்தமாக என்ன பண்ணுவாங்களோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த கதையை மீறாமல், இந்த மூடை தாண்டி எங்கேயுமே டக்குன்னு வேற ஏதோ வாலண்டரி எதுவும் பண்ணாமல், இந்த பயணத்தின் வழியாக இவங்களோட விஷயங்களை என்னென்னலாம் இந்த லைஃப்லேருந்து ஹியூமர் வர முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது நானே பண்ணது தான். இது நான் சூரியன் இல்லாமல் எஸ்கேன் இல்லாமல் நான் பண்ணியிருந்து கூழாங்கல் மூலம் இண்டிபெண்ட்டாக பண்ணியிருந்தாலும் இது இருந்திருக்கும். ஏன்னா எதுக்கு இதை பர்டிகுலராக சொல்லணும்னா, நாங்களாம் வர்றோம், எனக்காக கொஞ்சம் மாற்றேன் அப்படின்னு யாரும் எதுவும் கேட்கல. அது வகையில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க மேலே எனக்கு அது பெரிய ரெஸ்பெக்ட். கூழாங்கல் சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய இடங்களுக்கு போனப்போ அங்கே ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இது என்னோட கதை, என் வாழ்க்கையில் நடந்த கதை, இது எப்படி நீ படமாக எடுத்தேன்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்க. கொட்டுக்காளி பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க மறக்க முடியாத நபர் இருக்காங்களா? நிறையா. எக்ஸாக்டாக ரொமானியாவில் நான் போய் போகும்போது இந்த காளின்ற சவுண்டு இருக்குல்ல, இந்த சவுண்டை வச்சு அங்கே காளியாக வழிபடுற ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோவை என்கிட்ட காட்டுறாங்க. அங்கே விச்கிராஃப்ட்டுக்கு ஸ்கூல் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கான ப்ராக்டிஸ் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அங்கே மட்டும் கிடையாது, எக்ஸாக்டாக ரொமானியாலே. இதுவும் கூழாங்கல் அங்கே தான் நிகழ்ந்துச்சு, இது இங்கே தான் இருந்துச்சு. இப்போ நான் நிறைய இடத்துக்கு ஹர்மேனியாலாம் போகிறேன். ஹர்மேனியாலாம் போனால் முத இந்த அந்த இதை உள்வாங்கிக்கிட்டவங்க. ஸோ அவங்ககிட்ட போனால் அவங்ககிட்ட இதே மாதிரியான வேற ஒரு செயல்முறை இருக்குது. இப்போ குளோபலாக இந்த மாதிரியான நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பெர்லினில் நாங்கள் இதை காட்டும் போதே அங்கேயே எங்களுக்கு இதோட கனெக்ட் ஆகி அங்கே அவ்வளோ கதைகள் வெளியே வந்து இந்த ரிச்சுவல்ஸில் இருக்கிறதவே வந்து நான் வந்து மினிமலாக தான் காட்டியிருக்கேன். எங்கே அது ஒரு பெரிய ஃபாலோவாக மாறிடுமோ அப்படின்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணி நாங்கள் சில விஷயங்களை தேடி போகும்போது நாங்கள் பார்த்த நிகழ்வுலாம் இருக்குல்ல, ஒருவேளை அதெல்லாம் காட்டியிருந்தா ஒரு ஹை மூமெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வாலண்டியா ரொம்ப மினிமலாக நான் காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா அது ஒரு வகையில் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா அந்த இடத்தவே வெறுக்கத்தக்க ஒரு இடமா தான் நான் பதிவு பண்ண நினச்சேன். சாட்டை எடுத்து அடிக்கிறது, கம்பு வச்சு அடிக்கிறது, என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதை எதுவும் ரசிச்சுருவாங்களோன்னு பயந்துட்டேன். அதனால ரொம்ப மினிமலாக கையாண்டுலாம். நாங்கள் நேரில் போய் பார்த்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ண முடியாது. படத்துக்குள்ளே வருவோம். ஆரம்பத்தில் ஒரு சீனில் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற சில ஆம்பளைங்க வந்து அந்த சேவை ஓடி போக ட்ரை பண்ணும்போது அதை கட்டி போடுறத மறுபடியும் அங்கிட்டுலாம் விழுந்து அதை வந்து பிடிச்சி மறுபடியும் தூக்கிட்டு போவாங்க. ஓடவா பார்க்குறேன்னு ஒரு ஆம்பளை அதில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அது வந்து படத்தோட ஆரம்பம். அப்படியே கட் பண்ணால் இவங்க அம்மா அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. சூரியும் கூட இருக்கவங்களும் ஓடிட்டா போல அப்படின்னு நினச்சி அங்கே போவாங்க. அந்த சேவலும் ஓடலை, ஆனபெண்ணும் ஓடலை. அவங்க வெளியே வரும்போது நான் ஒரு அடமன்கள்ரா. படத்துக்கான ஆரம்பமும் படத்துக்கான எண்டிங்கும் அவ்வளோ சூப்பராக வந்து அந்த காட்சி அமைப்பு வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இது எங்கேருந்து இது உருவாச்சு? சூப்பர், கரெக்டா? அவ்வளோதாங்க. முதல் காட்சி வந்து இந்த படம் ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஒரு நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் திடீர்னு ஒரு லைஃபுக்குள்ளே சட்டார்னு உள்ளே கூட்டி போகுது. ஒரு 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 அம்மாவோட அதிகாலை அழுகுறல்லேருந்து இந்த படம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அந்த அழுகுறலே எனக்கு பயங்கர எமோஷனலான விஷயம். அங்கே ஆரம்பித்து இப்போ வந்து நான் வேறு எந்த கதையுமே இப்படி நடந்தது சொல்ல. அப்போ அந்த சேவலை வந்து நான் எடுத்துக்கிட்டு இந்த சேவல் வழியாக வந்து இவங்களோட பேக் ஸ்டோரியை நான் அங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே போன வந்து அந்த இடத்துல அம்மா போய் உள்ளே போய் என்ன பண்ணியிருந்திருப்பா, இவன் கூட நீங்கள் சொல்கிற அந்த நிறைய பெர்ஸ்பெக்டிவ் நிறையா இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் சொல்கிற இடம் இருக்குல்ல, அம்மா வா மீனா அப்படின்னு கூட்டி போயிட்டு அந்த அந்த சந்தனமரம் அந்த இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே கூட்டி போயிட்டு என்ன சொல்லியிருப்பா, போதுண்டி நீ போ ஓடிடுன்னு அடிச்சிருப்பா. மகளவே அடிச்சு விட்டு போடி என்னாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓட சொல்லியிருப்பா. ஓட சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்காம ஆத்தாக நடந்து வந்திருப்பான்.
ஓகே, நான் வளர்ந்து வந்து நின்று அவள் வருவான்னு நினச்சி நான் நின்றுட்டு இருக்கேன்றதை மற்றவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறக்காக அவங்க அந்த இடத்த பார்த்து நின்றுட்டு இருப்பான், அந்த பாதையை பார்த்து. ஆனால் அழுக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து இவர் நடந்து வந்தவர் என்னாச்சுன்னு கேட்டால் உள்ள அவரால் போக முடியாது. இதுக்குள்ள அவ்வளோ லேயர்ஸ் இருக்குல்ல, உள்ள அவரால் போக முடியாது. இப்போ வந்து தங்கச்சி அனுப்பும்போது ஓடணும்னு சொன்னான். அவள் எய்த்து நடந்து வருவான். பர்டிகுலராக இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஷாட் வரும். அந்த பாயிண்ட் ஆஃப் ஷாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அவங்களுக்கு வச்சிருப்பேன் நான் அவனை ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி வரும். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஷாட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தடுமாற்றமாக வரும். அது வந்து சூரியக்கான தடுமாற்றம். சூரிய ஆடியன்ஸு எல்லாம் வாட்டவர் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை நாங்கள் ஃபீல் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோதான் இந்த படத்தை பெருசாக வந்து நம்ம வந்து இதில் ஏதோ இருக்க போலக்கான்னு புரிஞ்சுக்கணும் கிடையாது. நீங்கள் இப்படி ஏதாவது சாதாரணமாக அந்த படத்தை பார்த்தாலே எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே நாங்கள் புத்திசாலி பாரு அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணல. பொதுவாக மாண்டேஜஸ் எழுதுவீங்களா? மாண்டேஜஸா? இது 2 படத்துக்கு எனக்கு தேவையில்லாமல் இருக்குது. நிறைய மாண்டேஜ் ஷாட்ஸ் இருக்கு. மாண்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு டிராவல் தான். டிராவலில் அது ஒரு எங்களுக்கு பழக்கப்பட்ட வேர்டு வந்து மாண்டேஜஸ் அப்படின்னு. எங்களோட ஃபிலிம் லாங்குவேஜ் அது ஒன்றும் இல்லை. ஓகே தான். இல்லை அந்த இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டிஸ்டி பொம்மை ஷாட் வரும் தெரியுங்களா, அது உங்கள் லாங்குவேஜில் மாண்டேஜ். ஓகேங்களா, என்னோட இதில் வந்து அது ஒரு கதாபாத்திரம். இப்போ இந்த பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கூட எந்த வண்டியுமே வந்திருக்காது, எல்லாமே ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம். இந்த படம் நெடுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கூட எந்த வண்டியுமே இவங்க போகிற பாதையை நோக்கி வந்திருக்காது. எல்லாமே ஆப்போசிட்டில் போகும். நீங்கள் ராங் ரூட்டில் போகிறீங்கன்னு சொல்கிறது. அதை ப்ரொஜெக்ட் பண்ணுன்றக்காக தான் அந்த டிஸ்டி பொம்மை, அந்த குடம் ஷாட்டெல்லாம். குடம் ஷாட்டு வச்சதுக்கான ரீசன் வந்து நான் வந்து இது ஐயா இன்னொரு பிரச்சனை என்னன்பா, இது ஒரே ஸ்டிச்சில் பார்க்குற படம். ஓகேங்களா, ஆடியன்ஸ் மேலே முழுக்க நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன் நீங்கள் என்ன இப்படி அங்கெல்லாம் பாராட்டின படத்தை ஏன் நீங்கள் பாதி பேர் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஒரே ஸ்டிச்சில் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்ட்ரல் பிளாக்ன்றது நம்ம இந்திய கல்ச்சரில் தியேட்டரில் இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்ச்சர். அது தேவை தான். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பிரேக்கில் தான் சில விஷயங்கள்லாம் வணிகம்லாம் இருக்குது. அது தேவை தான். அந்த ரூல்குள்ளே போயிட்டு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அங்கே போய் நம்ம அதை வந்து இது பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஆனால் ஒரே ஸ்டிச்சில் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கலப்பரம் நடந்திருக்கும். எல்லாம் முடிஞ்சு அப்படி என்னடா இவங்க இப்படி இருக்காங்கன்னு ஒரு டார்க்கான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு குடங்கள் வந்துச்சுன்னா நம்ம மைண்டு எப்படி அழகாக ப்ராசஸ் பண்ண தெரியுங்களா? அதை நான் உணர்ந்திருக்கேன். திடீர்னு ஒரு கலரு அந்த லைஃப்பில் எங்கேயோ ஒரு கலர் ஒளிஞ்சிருக்கும்ல, நம்மளுக்கு திடீர்னு ஒரு மாதிரி நம்ம ரசனையை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அதுதான் ஹை. ஆக்சுவலாக வந்து ரியல் ஹை அதான். அது ஒரே ஸ்டிச்சில் பார்க்கும்போது அதெல்லாம் இன்னுமே அழகாக இதாக இருக்கும். பயங்கரமான ஹை. அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே இப்படி ஒன்று வச்சுருப்போம். இந்த கலர் கூட வைக்கலான்னு ஒரு பாயிண்ட்டை நாங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக இப்படி திங்க் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணுறது, இவங்க எல்லோரும் போகிற ரூட்டில் எல்லோரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்க ஆப்போசிட்டில் போகிறாங்க, ராங் ரூட்டில் போகிறீங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு சின்ன சட்டையர் தான். அப்புறம் எனக்கு இப்போ அந்த கலப்புறம் நடந்ததுக்கப்புறம் அந்த கயிறை வச்சு இழுப்பான், அந்த ஆட்டோ கிளம்பி போகும், அங்கே ஒரு ஷாட் அப்படியே இருக்கும்ல. அந்த இடம் வந்து இந்த மனிதர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வரல, அவங்களோட சேர்ந்து இங்கே வந்திருக்கீங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு இடம், அமைதியாக இருக்கா, தண்ணி ஒரு சவுண்ட்லாம் கேட்குதா, அழகாக இருக்கா, ரம்மியமாக இருக்கா. இதை ரசிக்கும்படி, இதை அனுபவிக்கிறதுக்கோ, இதை நின்று கொஞ்சம் நேரம் நின்று இந்த அழகை ரசிக்கிறதுக்கோன மைண்ட் செட்டை நம்மளுக்கு இங்கே இருக்க எந்த இதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவ்வளோ டிஸ்டர்பாக அவ்வளோ அடுத்தடுத்துன்னு ஓடிட்டுருக்க மனநிலையை கொடுத்துட்ருக்காங்கல்ல. அதை தான் நான் என் படமாகவும் பார்க்குறேன். இவ்வளோ பதட்டத்தில் இருக்க நம்ம மக்கள் வந்து இவ்வளோ நிதானமான படத்தை உடனே எப்படி பார்ப்பாங்க? அந்த 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 சைக்காலஜிக்கல் நான் நம்ம படத்துக்கும் எடுத்துக்கிறேன். மியூசிக் இல்லாமல் எப்படி ஒரு சீன் எழுத முடியுது? ஏன்னா நிறைய டேரக்டர்கிட்ட பேசும்போது இப்போ நான் ஒரு காட்சி எழுதுனேன்னா அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியோ பார்த்த சில படங்களுடைய பாடல்கள் வந்து என் மனசில் ஒழிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை நான் எழுதும் போது எனக்கு அது சும்மா எனக்கு அது வந்து இன்னொரு லேயராக நான் யூஸ் பண்ணிப்பேன் சும்மா. இப்போ நீங்கள் பாடலே இல்லாமல் தான் உங்கள் இந்த படம் இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட இல்லை, எப்படி அப்படி எழுத முடியுது? இல்லை தான் இப்போ வந்து எதுவுமே வாலண்டரியாக நான் பாரு ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறேன் பாரு, நாங்கள்லாம் எங்கள் டீமெல்லாம் சேர்ந்து ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறோம் பாருன்றக்கா பண்ணதில்லை. இப்போ நான் சின்ன இது சொல்லிடுறேன், உங்களுக்கு அதிலே கன்வே ஆயிரும். இந்த கதையை மியூசிக் வேணாம்னு நினச்சி நான் எழுதுறேன், மியூசிக் சும்மா எழுதுறேன். இந்த கதையை இப்படி ஒரு விஷுவை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். நான் லொக்கேஷனுக்கு போய் ஒரு 1.25 வருஷம் தங்குறேன். ஓகேங்களா,
அங்கேயே ஒரு சின்ன வீடு எடுத்துகிட்டு நாங்கள் பசங்க டைரக்ஷன் டீம் பசங்களாம் எல்லோரும் எடுத்து நாங்கள் அதுலேருந்து டெய்லி அந்த நிலத்துக்குள்ளே போயிட்டு அந்த ட்ரெயின்குள்ளே போயிட்டு வர்றோம். சேம் ப்ராசஸ் கூழாங்களுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் இதுக்கு பண்ணோம். இப்போ அங்கே போய் இந்த ஆட்டோவில் நாங்கள் போவோம், சும்மா ஆட்டோ வாடகைக்கு எடுத்துகிட்டு ஆட்டோவில் போவோம், ஸ்ப்ளெண்டரில் போவோம், எம்ஐடியில் போவோம், ஸ்கூட்டியில் போவோம், இப்படி போயிட்டு வருவோம்ல. எல்லா வண்டியும் சேர்த்துட்டு ஒரு நாள் ஒன்றா போனோம் எப்படி இருக்கும்னா ஆளாளுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஆட்டோ நம்ம சார்லஸ் இருக்காங்களா அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே ஒன்றா போகிறோம். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த குறுகிய பாதையில் போகிறோம். அந்த குறுகிய பாதையில் இந்த ஆட்டோவோட சவுண்டு அது இதுவே பயங்கரமான ஒரு இதாக இருக்குது. அப்போ இந்த சவுண்டு இது அப்படியே மக்கள் ஃபீல் பண்ணணும். இதுக்குள்ளே ஏதாவது நம்ம ஒரு ட்ராக் போட்டோம்னா இதோட எசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக போய் சேர்ந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் மியூசிக்கை வேணாம்னு நினச்சோம். இதுதான் எங்களுக்கு முதல் அந்த நிலம் சொல்லி கொடுத்தாங்க. இருக்க பூச்சி சவுண்ட் நாங்கள் போய் நின்றுருப்போம். எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த ஆட்டோலாம் அந்த குறுகிய பாதை நிற்கவங்கள எல்லாரும் போயிடுவாங்க. இதை நாங்கள் அங்கே உணர்ந்த இடம். நாங்கள் போய் ஆட்டோவில் போய் இந்த வண்டியை டன்னு ஃப்ளண்ட்ரு வெம்மேட்டி எல்லாமே சடச்சடன்னு அடிச்சுட்டு டப்புன்னு எல்லாரும் வண்டியை ஆஃப் பண்ண போகிறது. அங்கே இருக்க பூச்சி சவுண்டு அங்கே இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஐயோ இதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? இது நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். இங்கே அப்படி சடச்சடன்னு வருவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க, அந்த பொண்ணு மட்டும் இருப்பாள். அந்த ஆட்டோ ஓட்டு வரும்போது அந்த சவுண்டும் ஆட்டோ எல்லா வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே அமைதி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் பேசிருப்போம், சுற்றி ஆம்பியன்ஸ் அந்த பூச்சி சவுண்டு அது இது அங்கே இருக்க நேச்சர் சவுண்டெல்லாம் கேட்கும். இது அப்படியே கொடுக்குன்னு நினச்சோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமர் அந்த மக்களுடைய பிரதிபலிப்பு ரொம்ப அழகாக இருந்தது. ஒயின் ஷாப்புக்கு ஒருத்தன் அட்ரஸ் கேட்பான், அங்கே ஒருத்தன் ஒயின் ஷாப்புக்கு அட்ரஸில் தான் நான் உட்காந்துருக்கேன் சொல்கிறேன். அந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் உடனே மாட்டி வித்துறேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஒரு இடமா இருக்கட்டும். ஊரில் இருக்க எல்லா முச்சியும் இதில் போட்டு வச்சிருக்கேயா அப்படின்னு சொல்லி அந்த எம்ஐடியை வண்டியை கொண்டு போய் முழுகிறா போகிறோம் அப்படின்ட்டு அது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அது ரொம்ப இயல்பாக பேசுகிற ஒரு விஷயம். ஒரு ஊரில் ஒரு மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இதுதான் பேசுவாங்க. அவங்க யோசிச்சு பேச மாட்டாங்க. இந்த இடத்துல நான் ஒரு காமெடி போடுறேன் பாரு அப்படின்லாம் இருக்காது. அது அவங்களுடைய இந்த ஃப்ளோலேயே ஜெல்லாகி வரும். அது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்து கேட்டு அதை எழுதி படமாக்கும் போது எனக்கு அந்த இடம் பயங்கரமா இதாச்சு. இந்த ஒருத்தவன் கூட இருந்தவன் போலீஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசிட்டு வருவாங்க. அதுக்காக இன்னொன்று சொல்லுவான், ஒருரா அவங்க அப்பன்ட்டு அவசர நேரம் அப்படின்வான். இதெல்லாம் லைஃப்ல இருந்து அப்படியே பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பயங்கர ஹாப்பி தான். அது எதுவுமே வாலண்டியா ஹியூமர் பண்ணணும் அப்படின்றக்கா இல்லை. அவங்கள கூழாங்கல்ல 2 கதாபாத்திரம் ஓகேங்களா. அதில் அப்பனும் மகனும். நான் எதுவும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. இந்த படம் வரக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படம் வருது, ஒரு 13 பேர் இருப்பாங்க, அவங்க என்னென்ன பேசுகிறாங்க மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. அவங்க பேசுறது அப்படியே சாதாரணமாக ஹியூமர் வரும். எடக்கு பேசுறது இருக்குல்ல, அவள் ஒன்று திறப்பா பாருங்க, டக்குன்னு இந்த விசேஷம் வருது அப்படின்னு, அதை வேண்டி ஏண்டி ஞாபகப்படுத்துற அப்படின்ட்டு சொல்லி, என் விசேஷம் வருது 4 பேருமா சேர்ந்து நான் விசேஷத்தை நல்லா செவிக்க வச்சுவீங்கன்னு நினச்சேன், இப்படி பேசினேன்னு டப்புன்னு அவன் ஒன்று சொல்லுவான், விடுமுத்து கவலைப்படாத, எப்படியாவது உங்கள் அண்ணன் 1 லட்சமாக மொய் போட்டுற மாட்டேன். நான் டப்புன்னு இவன் என்ன காசு பணத்துக்காக பேசிகிட்டு இருக்கேன், என்னை பார்த்து அப்படியே தெரியுது. இப்படி ஒரு ஜெல்லு டைலாக் இருக்குல்ல, இதெல்லாம் தாங்க நான் ரசிக்கிறதுக்கான ஒரு விஷயமா பண்ணியிருக்கேன். இவன் ஒன்று பேசி முடிச்சோனையும் இவன் ஒரு வார்த்தை சொல்லுவா, முத்து பிள்ளை இருக்கால, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இந்த பிள்ளை மட்டும் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி தங்க கட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளைய வெத்து கொடுத்தா நாங்கள் மெச்சு பெற மாட்டேன்னுவாள். இதை முடிஞ்சுனே அவன் ஆரம்பிப்பா பின்னாடி, ஏன் வாய் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு. சரிங்களா, இவ்வளோ இருக்குங்க உள்ள. நம்ம இது என்னன்னா வேற ஒன்றவே இதில் எதிர்பார்த்து போய் ரசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு 50% நடக்குதுல்ல, அவ்வளோ இருக்கு. இந்த படத்தில் ஆட்டோக்குள்ளே ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, ஓகேங்களா, பாண்டியோட சைல்டுஹுட் வருஷன் அது ஓகேங்களா. அந்த பையன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வேர்ல்டுலேயே இருந்துருக்கு, இவங்கள கூட இருக்கவே மாட்டான். இவங்க எந்த ப்ரெஷர் டென்ஷன் எதுவுமே இருக்காது. அவன் செடி கொடியில் பிடிச்சி விளாடுவான், குச்சி எடுத்து அடிச்சுட்டு வருவான், அம்சாட் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இவ்வளோ பேர் போயிட்டு இருப்பாங்க, மாய் வருதுமானுவான், அந்த சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. சரிங்களா, இப்படி இருந்தவன் தான் பாண்டியும், அப்படி இருந்தவன் தான் நானும். அந்த சின்ன பையன் நான் தான். ஓகேங்களா, நான் அதுக்கப்புறம் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் வழியாக அதை அப்சர்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகேங்களா, அப்படி வந்த சின்ன பையனா நான் இங்கே வந்துட்டேன். அப்படி வராமல் இது போல் அவன் முன்னாடி நிறைய கலப்புரங்கள் நடந்து அவனோட அந்த குழந்தைகளுக்கான உலகம் அழிஞ்சு போய் அதுக்குள்ளே வேறு எதோலாம் திணிக்கப்பட்டு பாண்டியாக மாறியிருப்பான். அவன் தான் பாண்டி. உங்களுக்கு இதாகுதுங்களா? அங்கே அந்த ஒரு பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சால, இந்த கலப்புரத்துக்கு அப்புறம்
நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது, இவ்வளோ பெரிய கேஸ் நடக்குது, இந்த யதார்த்தமாக ஒரு சண்டை நடக்கிறது, ஒழுங்கு இல்லாத ஒரு சண்டையை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு பெரிய ஒழுங்கு தேவை. நம்ம ப்ரொஃபஷனலாக அவ்வளோ ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அதை கேப்சர் பண்ண முடியும். அவ்வளோ கசகசன்னு ஒன்று நடக்கிறத, ஒரு சின்ன பையன் முன்னாடி அது நடக்கிறது இருக்குல்ல, அவன் பாயிண்டாப்பில் அந்த கலவரத்தை யோசிச்சு பாருங்க. அவன் ஆட்டோக்குள்ளே அவன் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பெரிய பிதற்றல் ஏற்பட்டிருக்கும். அவன் பெரிய கன்ஃபியூஷன் ஆகிட்டான். என்ன எல்லாருமே எங்கள் மாமா, எங்கள் அண்ணன், இவங்க தானே, எங்கள் அம்மா எல்லாம் தானே, எதுக்கு இவ்வளோ பெரிய நடந்துச்சுன்னா அந்த சின்ன பையன் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவான். அந்த வேர்ல்டே அந்த மாதிரி ரேப் பண்ண மாதிரி ஆயிடும் அந்த வேர்ல்டு. அங்கே நான் ஒன்றே தான் நான் இந்த இதோடய இருந்தேன். இவ்வளோ சம்பவங்களுக்கு அப்புறம் இவ்வளோ அடி வாங்கினால இவ்வளோ யாருமே அனுதாபமாக பார்த்துடவே கூடாதுன்றது தான் என்னோட இது. அந்த அனுதாபம் எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா மீனாவும் அதை எதிர்பார்க்க மாட்டான். என்னை பார்த்து அனுதாபப்பட்ட அவனுக்கு கொன்று வேண்டுவான். சரிங்களா? அதுதான் அவளோட கேரக்டர். ஆமாம். அதனால தான் அந்த பொண்ணு அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் கண்ணாடியை பார்த்து தன்னை ஒழுங்கு பண்ணிக்கிட்டு குழந்தைகளோட உலகம் சிதைவுக்குள்ளானதை அவனை திரும்பி அவனை பார்த்து ஒரு சிரிக்கிறான்ல, அப்படி ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிட்டா, நான் இங்கே வந்துட்டேன். பாண்டி அப்படி யாரும் பார்த்து சிரிக்கல, அவன் பாண்டி ஆகிட்டான். அவ்வளோதான், இதுதான் கதை. ஓகே. இப்போ ரசிக்கிறதை தாண்டி இப்போது அந்த மெட்டஃபராக வந்து ஒரு சீனை வந்து இல்லை ஒரு இடத்த வந்து அதை மோல்ட் பண்ணும்போது அந்த மெட்டஃபர்ஸை ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடியன்ஸ்னால. இப்போ நம்ம ஒன்று பேசும்போது ஒன்று இருக்குது, இதே நான் இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட பேசும்போது நான் ஒன்று புரிதலோடு வருவேன், நீங்கள் ஒரு புரிதலோடு வருவீங்க, ஆடியன்ஸ் ஒரு புரிதலோடு வருவாங்க. மெட்டஃபரை புரிஞ்சுக்கவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மெட்டஃபரோட தான் எழுதுவீங்களா? நீங்கள் எதை மெட்டஃபர்னு சொல்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது இப்போ நான் அந்த கல்லுன்னு சொன்னேன்ல, அந்த சேவலை கட்டி போட்டிருக்கிற அந்த கல்லுன்னு நான் சொல்கிறேன். அந்த கல்லை பற்றி, அந்த கல் வந்து எனக்கு மக்களாக தெரியுறாங்க, அங்கே இருக்கிற சடங்கு சம்பிரதாயமாக எனக்கு அதில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சூப்பர். இப்போ வந்து அது வந்து எல்லாருக்கும் புரியுமான்னு கேட்குறீங்க. இது வந்து இப்போ ஓகே, எல்லாருக்கும் ஏன் புரியணும்? ஒரு இந்த பிள்ளைய வந்து உட்கார வச்சிருக்காங்க, அவளை சேவலை ஒன்று கல்லை வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சாலே போதும். இந்த பொண்ணு போல தான் இவளும் இந்த சேவலும் அப்படின்றது புரிய வேணாம். இது நேரடியாக புரிஞ்சாலே போதும், இந்த படத்தில் ஒரு எமோஷன்ஸ் இருக்குன்ற. நான் எதுக்கு சிரமம் போட்டு புரியுங்க? நீ மெட்டஃபர்னு சொல்றது என்ன? 7 கன்னிமார்கள் சிலையை வந்து நான் ஒரு இடத்துல காட்டியிருக்கேன், அதை இன்ஃபினிட்டியா விட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல. நீங்க அதை கன்னிமார்கள் சிலைன்னு பார்த்தாலே போதும். நான் அதுக்குள்ள இன்ஃபினிட்டியா அந்த பக்கம் ஒரு கன்னிமாரை மட்டும் நான் பாதி கட் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி நிறைய இருக்கு, அவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்குன்றதை நீங்க நம்ம பார்க்கணும் அப்படின்ற அவசியம் வேணான்றேன். அது ஒரு தெய்வம்ன்றது கன்னிமார்கள் கூட உங்களுக்கு தெரியலாம் கூட பரவாயில்லன்றேன். அது ஒன்றும் இல்லை, யூடியூப் அதிகமாயிடுச்சு, டீகோடிங்னு அதிகமாயிடுச்சு. நம்ம வந்து என்ன போட்டா பாப்பாங்க, 7 கன்னிமார்கள் யாரு தெரியுமா? ஆட்டோல போற 7 பேர் தான் அப்படின்னு சொல்ற ஒன்று இருக்கட்டும். அந்த கல்வி இதெல்லாம் நார்மல் தான். யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனா இப்ப நீங்க நிறைய டைரக்டர்ஸ் நான் பேச சொல்ல, அவங்கெல்லாம் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை டிஃபைன் பண்ணுவாங்க. இல்லை நான் இதுக்காக தான் வச்சேன் அப்படின்னு. நான் எதுக்காக வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே இந்த ஏதோ ஃபெஸ்டிவல்லாம் ஏதோ ஏலியன் பார்த்து பாராட்டின படம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால நான் ரொம்ப கூழாங்கல்லையே அதானே சொல்லியிருப்பேன். இப்போ தான் புதுசாக மாற்றி சொல்லல. நான் அந்த காட்சியை இதுக்காக நினைத்து வைத்து அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த கதை மக்களுக்கு ஏதோ பெரிய அந்நியப்பட்ட கதைலாம் கிடையாது. இந்த ப்ரெசன்டேஷன், இந்த ஃபிலிம் லாங்குவேஜ், இந்த கிராஃப்ட்டும் மக்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதில் ஏற்படுற சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கோவம் தான். எனக்கு மெட்டஃபர் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தா ஒன்று புரியும், ஓகேங்களா? உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு பார்த்தாலும் ஒன்று புரியும். அப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறது தப்பு. அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சூரிய அந்த கேங் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்டோவை திருப்புறதுக்கு போல தூக்கி திருப்புவாங்க. அது உண்மையிலே நடக்குதாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏங்க என்னென்ன மாதிரி எல்லாம் திருப்புவாங்க, எனக்கு பார்க்க இதாக இருக்கும். அந்த ஸ்ப்ளெண்டருக்கு முன்னாடி வந்து தூக்குறது அது நம்மளே பண்ணிருக்கோம். ஆட்டோ வந்து திருப்புறது வந்து இவங்க இருக்கிற அவதிக்கு வெளியே போனா என்ன ஆகுறது? நீங்க முழுக்க முழுக்க இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பொறுமை இழந்தவர்களை வந்து நான் காட்டுறதுக்கு ரொம்ப நிதானமா ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பொறுமை இழந்து அவதியா அங்க போகணும்னு நினைக்கிறவங்கள நான் நிதானமா படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து அப்படி சில இடங்கள்ல ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எனக்கு ஆசை என்ன தெரியுங்களா? கூழாங்கல்ல அந்த படம் வந்து ட்ரீட் பண்ண விதம் வந்து வேகமா வீட்டுக்கு போயிட்டானா இந்த கோவத்தோட அங்க போய் மனைவி எதுவும் பண்ணிடுவான். அந்த கோவத்தை வந்து அந்த அவன் நடந்து வர்றதும் அந்த நிலமும் ஏதோ ஒரு வகையில் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவனை டயர்டாக்கி வீட்டுக்கு போனோடனே அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வேகமாக போய் அவள் ஆக்கி வச்சிருக்க கஞ்சியை சோறை போட்டு அப்படியே வதகுதி தான் சாப்பிடுவாங்க. இது அந்த பயணத்தில் ஏற்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் தான். இந்த படத்தை ஏன் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னா,
அந்த பொண்ணு இவ்வளோ நாள் ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி வீட்டில் இருந்திருக்கா ஒரு 15-20 நாளாக. ஓகேங்களா, அதில் தான் முதல் டைலாகே வரும். அது 15 நாளாக அடிச்சு வரைக்கும் அள்ளிட்டு தான் இருக்கும், திருந்தனால அந்த குட்டுக்காளி அப்படின்னு அவள் இருந்திருக்கா. அவள் இப்போ தான் முதல் வெளியே இருந்திருக்கா. கொஞ்சம் போட்டுமே மெதுவாக, அதில் என்ன அவசரம்? என்ன அவசரம்? ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப ரியலாக இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு. சூரிய மேலே பயங்கர கோவம் இருந்துச்சு, சுற்றி இருக்கவங்க மேலே அவ்வளோ கோவம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு பொம்பளை பிள்ளை போட்டு அடிக்கிறான், எவனுக்குமே ஓடா எதுவும் தோண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கோவம் தான் வந்துச்சு. அந்த சீன் பின்னாடி இருக்கிறதெல்லாம் அதை எப்படி மேக் பண்ணீங்க? அது எவ்வளோ நேரம் எடுக்கப்பட்ட ஒரு ஷாட்டு? அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னவா? இல்லை, இப்போ அந்த காட்சி நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான காட்சியாக இருக்குது. அந்த குறித்து நம்ம எல்லாரும் இந்த படம் நெடுக வந்து இந்த நடித்த கதாபாத்திரங்கள் இருக்காங்கல்ல, சூரியனும் ஆனா மேமும் அவங்க இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் வருஷம் இருந்தாங்கல்ல, இதெல்லாம் இவங்க அன்லேர்ன் பண்ணிட்டு வந்து அந்த மக்களோட ஜெல் ஆகணும். ஏன்னா அவங்க மிக யதார்த்தமாக பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் ஆக்டிங்காக ஒரு மாதிரி சினிமாவை பண்ணால் தெரிஞ்சிடும். அப்போ அவங்க முதல்ல உள்ளே வந்து ஜெல் ஆகணும். அவங்க 2 பேர்த்துக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் அதுதான். மித்த கதாபாத்திரம்லாம் இருக்காங்களே நம்ம ஆட்களில், அவங்களுக்குலாம் வந்து கேமரா பற்றின ஃபியரை ஒரு மாதிரி அந்த கேமரா நான் ஒன்று பதிவு பண்ணிட்டு இருக்கிறது முதல்ல அழிக்கிறதுக்கு ரிஹர்சல் மட்டும்தான் முக்கியம். அந்த ரிஹர்சல் அந்த ஒரு காட்சிக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒரு காட்சிக்கு ரொம்ப டீப்பாக தொடர்ந்து அந்த பாலங்களில் போய் நிறையா வாட்டி நாங்கள் மீனாக்குள்ள இன்னொருத்தனை உட்கார வச்சு நான் பாண்டியா மாதிரி நிறையா வாட்டி ரிஹர்சல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா, அந்த ஊரில் இருக்கீங்கன்னா டயர்ட் ஆகிட்டாங்க. வந்து ஏதோ சத்தம் கித்தனை வந்து கேட்குது, வந்து கூட்டம் பார்த்து என்ன பண்ண கேட்டவங்க ஒரு கட்டத்துக்கு மீறி அவங்க அப்படி வந்து நாளைக்கு சத்தம் போட்டு சண்டை. ஏன்னா இதில் இந்த அதான் சொல்கிறேன், அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த சண்டை நடக்கிற இடத்த அவ்வளோ ஒரு மாதிரி கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ அப்படியே சும்மா சாதாரணமாக எடுத்து கேப்சர் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அது ஒழுங்கு இல்லாமல் ஒரு பதிவு பண்ணதுக்கு அவ்வளோ ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கும். அந்த அவ்வளோ கேண்டிடா அவ்வளோதான் ஆட்டோக்குள்ளே போகும், அங்கே வரும் இங்கே வரும் அப்படின்றதுக்குள்ள அதுக்கு அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்கணும். நான் மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபரு, நடித்தவங்க, அங்கே சிங் சவுண்ட் பண்ணுறவங்க எல்லாரும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். எல்லாரும் அங்கே வந்து அந்த நிலத்துக்கு வாட்டி வந்து போய் இன்றைக்கி இந்த இடத்துலலாம் சூட்டு வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணவே முடியாது. அந்த காட்சியை பொதுவாக எனக்கு அப்படி எந்த காட்சியும் பண்ண எனக்கு தெரியாது. அந்த பர்டிகுலர் அந்த காட்சியை வந்து அப்படி யாராலையும் போய் பண்ண முடியாது. அந்த நிலத்துக்கு நாங்கள் நிறையா வாட்டி போயிருக்கணும். நிறையா வாட்டி அந்த சீனை வந்து நாங்கள் சும்மா ரஃப்பாக ஷூட் பண்ணி பார்த்துருக்கணும். கேமரா பூம் மைக்கு உள்ளே வந்துருமா, இந்த பக்கம் ஏகப்பட்ட ரிஹர்சல் இருக்குது. அதில் ஃபுல் கோஆப்ரேஷன் வந்து அந்த கூட நடித்தவங்க தான். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். சூரிய வந்து இப்போ கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் அவர் மனசு மாறிட்டாரு அப்படின்றது தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பீங்க, அவங்க அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போதே அப்போது வந்து அடமன்கள் தான் அப்படின்றது அவருக்கு உணர்ந்துட்டார். இல்லை, அதுக்கு முன்னாடி அண்ணன் பாண்டிக்கு ஒரு விஷயம் இருக்கும். அவருக்கு வந்து போய் வாவநாட்டு போய் மன்னிப்பு கேட்பார், ஆத்திரத்தில் பேசிவிட்டேன். ஓகேங்களா, எனக்கு அதான் சொல்லுவேன், இந்த மனிதர்கள் நீங்கள் சரியாக வந்து அந்த இடத்துல அவர் வந்து சாஃப்ட் ஆகிட்டார் இல்லை ஒரு அது எதுக்கு அது வந்து உன்னை நான் அப்படி பேசிவிட்டேனே, எனக்கு சின்ன வயசுல தூக்கி வளர்த்த ஒருத்தவனை பற்றி இப்படி நான் பேசிவிட்டேனே அப்படின்னு சொல்லி ஆயிருந்தா இருந்தாலும் மாமி தானே நீ எனக்கு அப்படின்னு கேட்குற டோனு தான் அது வந்து. ஓகேங்களா, ஆனால் ஒரு சின்ன சமநிலைக்கு என் மனசு வரும்போது டப்புன்னு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும், அங்கே போவாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி கடைசியாக அவர் அந்த கன்ஃபியூஷன் ஆயிருக்காரு. அந்த இமேஜ் கடைசியாக அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்குல்ல, இங்கே யாரையோ ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு சொல்லி நம்ம இங்கே கூட்டியாந்தோம், இங்கே என்னென்னா இவன் இப்படி பண்ணுறான்ட்டு கன்ஃபியூஷன் ஆனார். அவர் திருந்திட்டாரா திருந்தலையான்ற முடிவு உங்கள் கையில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல பாண்டியா இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற முடிவை நான் கொடுத்துருக்கேன். அவர் கன்ஃபியூஷன் ஆனதோட போயிட்டார். ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு ஜோனுக்கு போயிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் திருந்திட்டாரு, அவர் வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இல்லை அந்த பொண்ணை வந்து வேற எதுவும் பண்ணிட்டான்னா இது ஆஸ் யூஸ்வல் பண்ணுற ஒரு மேட்ரு ஆயிரும். நான் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி ஒரு கதையை முடித்த மாதிரியும் ஆயிரும். இவ்வளோ தூரம் இவ்வளோ கதாபாத்திரங்களை வச்சு நான் ரொம்ப டெஃபினட்டாக ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லுவேன், இவ்வளோ கதாபாத்திரங்களை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம்ல, யாருமே நடித்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, யாருமே நடித்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. இந்த படம் ஏதோ ஒரு வகையில் உங்களை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கும். ஒவ்வொரு தருணத்தில் இவ்வளோ ரைட்டிங்காக இவ்வளோ கிராஃப்டாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டாந்து நான் இதுக்கு நேர்மையாக இருந்து கொண்டாந்து நான் வந்து கடைசியாக ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டேன்னா அந்த இஷ்யூக்கு நான் ஏதோ ஆன்சர் சொன்ன மாதிரி ஆயிரும். அது என்னோட ஆன்சராக போயிடும். நான் உங்கள்கிட்ட ஆன்சர் கேட்கும்போது அது உண்மைக்கு அந்த இஷ்யூ வந்து ஒன்றுமே இல்லாமல் போகும். ரியல் லைஃப்லேயே ஒன்றும் இல்லாமல் போகும். நான் ஒரு படத்தில் ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை ரியல் லைஃப்லேயே அவ்வளோ ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த படத்தின் வழியாக நம்ம ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணி தான் எனக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இறுதி வந்து நான் எடுத்திருப்பேன்.
ஓகேங்களா. அது என் படத்தோட முடிவாக மட்டுமே போயிருந்துருக்கும். நம்ம வெளியே வந்து இவ்வளோ பெரிய டிபேட் இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் வரும்போது அது ரியல் லைஃப்லேயே ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான வேலை நடக்கும். அதை தான் நான் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப கான்சியஸாக இவ்வளோ பெரிய டிபேட் வரும், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் தெளிவு பிறக்கும். அது உடனே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்கிட்டு ஒருத்தர் உடனே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உடனே இதை பற்றி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு உடனே இதை நம்மளை ஏற்றுக்கிறக்கூடிய ஒருத்தவங்க கிடப்பாங்கள்ல, அவங்க இதை கண்டிப்பாக அவங்கள நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். அவங்க கொடுக்குற பாராட்டை நம்ம ஏற்றுக்கிறோம், இங்கே வர கிரிட்டிசைசத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இதை ரொம்ப கான்சியஸாக தெரிஞ்சு பண்ணணும். கிளைமேக்ஸ் காட்சி அமைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை மக்கள்கிட்ட விட்ட விதமும் நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அவன் மாறிட்டாளா மாறலையா, இவன் மாறிட்டானா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஓப்பனாக ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்தது உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு டிரெக்டர் வந்து ஏன் விடுற வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். எனக்கு எஸ்கே என்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சூரியனை வந்து நடிக்கிறாரு. ஓகேங்களா. விடுதலைன்ட்டு ஒரு பெரிய ஹிட்டு. அப்போ நான் பண்ணும்போது விடுதலை வந்து ஷூட்டிங் ப்ராசஸில் இருக்குது. நான் போய் சொல்லி வரேன்றாரு. அவர் வந்து வெற்றிமாறன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து டெஃபினட்டாக படம் ஹிட்டு. அப்போ என்னோடய பெனிஃபிட்ஸை மட்டும் நான் எதிர்பார்த்துருந்தா நான் வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். அஸ்டண்டாக இருக்க காலகட்டத்தில் வந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை வேறு மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாமேன்ட்டு அதை நான் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை நான் பண்ணேன். எனக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வேறு ட்ராக் போயிருந்தா ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரியும். நான் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்படி ஒன்று வந்திருக்கு, இவங்களாம் வந்து கூழாங்கல் பார்த்துட்டு வந்து இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, வா நம்ம ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இப்போ பண்ண வேறு எப்போ பண்ணுறது அப்படின்ட்டு டேரக்டர்ஸ்கிட்ட சில பேர்த்திட்ட கொடுக்கும்போது இதை மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்களே எங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பாயிண்ட் தான் வந்துச்சே தவிர ஒருத்தவங்க கூட இது வேணாமே, இது மக்களை ஏற்றுக்குருவாங்களா அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை எங்களோட நாங்களே டிஸ்கஸ் பண்ணி சரி செஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் இது பயம் இருந்துச்சு. இது எப்படி போய் சேரும், பெரிய டிபேட்டை உண்டு பண்ணுமே அப்படின்ற பயங்களுக்கு ஆன்சர் வரும்போது தான் வரட்டும் ஐயா, நாங்கள் ரொம்ப தப்பான ஒரு படம் எடுத்துட்டு ஓகேங்களா, நான் வந்து கிரிட்டிசிசம் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லலை. எனக்கு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், படம் பார்த்தவங்களுக்குமே தெரியும் ஓகேங்களா. இந்த கிளைமேக்ஸ் கொடுத்து சில பேர்த்துக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. ஆனால் அந்த படம் தப்பான படம் இல்லைன்றது இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் ஓகேங்களா. நாங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு மோட்டிவில் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து என்ன அப்படி மக்கள் ஏற்றுக்கிறாமல் போயிட்டாங்களோ, ஐயோ மக்கள் பாராட்டாமல் போயிட்டாங்களோ நான் சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒன்று புதுசாக ஒன்று வச்சுருக்கோம். எந்த காலத்துலேயும் அது தப்பான படம் கிடையாது. நீங்கள் இன்னும் எத்தனை வருடம் கழித்து பார்த்தாலும் அது தப்பான படம் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் கொடுத்து இவ்வளோ பெரிய டிபேட் வரும்ன்றதை கான்சியஸாக பண்ணது தான். ஓகே. அதனால் எங்களுக்கு வந்து சில பேர் பயந்து இதை பற்றி சொல்லும்போது கூட அவங்களே வந்து சரி ஒன்று ட்ரை பண்ணுவோம், எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு புரியாதுன்னு விடுவோம், கொஞ்சம் புரியும்னு நினச்சி நம்பி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இறங்கினது. அது பாதி சக்ஸஸ் பண்ணியிருக்கோங்க. மிச்சம் பாதி எல்லாருக்குமே வந்து நம்மளை பாராட்டணும்னு நினைக்க முடியாதுல்ல. அது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சக்ஸஸ். சூப்பருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? எது என்ன அப்படி ரகசியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ யாருன்னு சொல்லிடுறேன். இல்லை அந்த அளவுக்கு அப்டேட் வரல ஓகேங்களா. நம்மளோட ப்ராசஸ் தான் தெரியுங்களா. நம்ம முதல்ல எழுதி போய் அங்கே தங்கி இப்படின்னு ஒன்று இருக்கும்ல. எனக்கு ஒரு நகரம் சார்ந்து ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதை தான் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. கொட்டுக்காலியில் இருக்கிற பல பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நீங்களும் ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இந்த இன்டர்வியூவில். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்தடுத்த படத்துக்கு. அடுத்த படத்துக்கும் இதே மாதிரி உட்கார்ந்து இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.